Hello friends, welcome to Beginner's Kitchen with Koki. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பண்ண போறோம்னா பால் பாயசம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி பால் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுல இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன நம்ம ரெடிமிக்ஸ் பாயசம் பாக்கெட் வாங்கி செய்றோம் இல்லையா அதே மாதிரி டேஸ்ட்ல இது இருக்கும். நான் சொல்ற மெத்தட்ல நீங்க இதே மாதிரி பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பால் பாயசம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் வந்து சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். தேவையான அளவு நெய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஏலக்காய் பொடி. இது வந்து முதல்ல நம்ம இந்த பட்டை லவங்கம் போட்டு தான் நம்ம பால் ஊற்ற போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு நாங்கள் உங்களுக்கு செய்யும்போது சொல்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பாதாம் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் சூடானதுமே நம்ம இந்த கொஞ்சம் நட்ஸ் எடுத்துருக்கோம்ல, முந்திரியும் பாதாமும் நறுக்கி வச்சுருக்கேன், அது போட்டு வறுத்துக்கலாம். நான் வந்து இதில் திராட்சை சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வெறும் முந்திரியும் பாதாம் மட்டும் போட்டாவே இது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ முந்திரி நல்லா வறுத்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம சேமியா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இது ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான். கொஞ்சம் லைட்டாக நெய்யில் வறுக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குன்றதுனால நெய்யில் வறுத்து எடுத்துப்போம். போதும், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போது அதில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். இப்போது இதில் பட்டை லவங்கம் இது ரெண்டுத்தையும் போட்டுடலாம். நம்ம இது சூடு ஏறும்போது 1 லிட்டர் பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும். இது வந்து நான் பச்சை பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். காய வச்ச பால், காய வச்ச பால் கூட ஆட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இது பச்சை பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள், பால் பொங்க வர ஸ்டேஜ் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ் இது இதே மாதிரி கொதிக்கணும். இப்போ பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். அதில் சர்க்கரை கரையிற வரைக்கும் கொஞ்சம் கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சேமியாவும் போட்டுடலாம். போட்டதுமே கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வைக்கலாம். அப்போ தான் அந்த சேமியா நல்லா மலர்ந்து நல்லா வெந்து வரும். நிறையவும் வேகக்கூடாது. சேமியா நிறைய வெந்துருச்சுன்னா குழஞ்சிரும், நம்மளுக்கு டேஸ்ட் இருக்காது அதுக்கப்புறம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக சேமியா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி தூவிடலாம். இந்தளவுக்கு தான் வரணும் சேமியா. இதுக்கு மேலே குழையாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு விடும்போது அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் வெந்துடும், நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம வேக விட்டோம்னா குழஞ்சிரும். இப்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும்
இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மேலே. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் சூப்பரான பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சு நீங்கள் கொஞ்சம் சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான பால் பாயாசம் ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.